சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 28, 2024. தலைப்ப நன்றி செலுத்துதல். கோல்டன் உரை. சங்கீதம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை இரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்கலாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய்ச் சேர அவர்களைச் செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாரென்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. லூக்கா மற்றும் இயேசு. லூக்கா. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தபோது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரஞ்செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அப்போஸ்தலருடைய நடபடிகள். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பாணியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து,
எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலனடைந்தது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்குச் சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கொரிந்தியர். இப்படியிருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புதுச்சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். பிலிப்பியர். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தெசலோனிக்கேயர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள், நான் பெரியவன், அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் காணக்கூடியவர், அனைத்தையும் செயலாற்றுபவர், அனைத்து ஞானம் உள்ளவர், அனைத்தையும் விரும்புபவர் மற்றும் நித்தியமானவர், கொள்கை, மனம், ஆன்மா, ஆவி, வாழ்க்கை, உண்மை, காதல், அனைத்து பொருள், உளவுத்துறை. கடவுள் நல்லவர், சர்வ வல்லமை படைத்தவர், எங்கும் நிறைந்தவர், எல்லையற்றவர் என்று கோட்பாட்டளவில் ஒப்புக்கொள்கிறோம். பின்னர் இந்த எல்லையற்ற மனதிற்கு தகவலை வழங்க முயற்சிக்கிறோம். தகுதியற்ற மன்னிப்புக்காகவும் தாராளமாக நன்மைகளை வழங்குவதற்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். ஏற்கனவே பெற்ற நன்மைக்காக நாம் உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்போது நமக்கு கிடைத்துள்ள ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி மேலும் பலவற்றை பெறுவதற்கு தகுதியடைவோம். நாம் வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்புக்கு நன்றியில்லாதவர்களாக இருந்தும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தினால் நாம் நேர்மையற்றவர்களாகவும் நயவஞ்சகர்கள் மீது நமது எஜமானர் கூறும் கடுமையான கண்டனத்திற்கு ஆளாக நேரிடும். அவ்வாறான நிலையில் உதடுகளில் விரலை வைத்து நமது ஆசிகளை நினைவு கூர்வதே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனையாகும். இதயம் தெய்வீக உண்மை மற்றும் அன்பிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் மலட்டு வாழ்க்கையின் நன்றியின்மையை நம்மால் மறைக்க முடியாது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுகிறாயா? இந்த கட்டளையானது வெறும் பொருள் உணர்வு.
வாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதையும் உள்ளடக்கியது. இது கிறிஸ்தவத்தின் எல்தோராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது, மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. இதில் ஆன்மா நமது எஜமானர் மற்றும் பொருள் உணர்வு மற்றும் மனிதனுக்கு இடமில்லை. பொறுமை, சாந்தம், அன்பு மற்றும் நற்செயல்களில் வெளிப்படுத்தப்படும் கிருபையின் வளர்ச்சிக்கான தீவிர விருப்பத்தின் ஜெபமே நமக்கு மிகவும் தேவை. எஜமானரின் கட்டளைகளை கடைப்பிடிப்பதும் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவதும் அவருக்கு நாம் செய்யும் சரியான கடன் மற்றும் அவர் செய்த அனைத்திற்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கான ஒரே தகுதியான சான்று. நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறியிருப்பதால், உண்மையுள்ள மற்றும் இதயபூர்வமான நன்றியை வெளிப்படுத்த வெளிப்புற வழிபாடு போதுமானதாக இல்லை. எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற வழக்கமான போராட்டம் இடைவிடாத பிரார்த்தனை. அதன் நோக்கங்கள் அவர்கள் கொண்டு வரும் ஆசீர்வாதங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆசீர்வாதங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளில் ஒப்புக்கொள்ளப்படாவிட்டாலும் அன்பில் பங்கேற்பதற்கான நமது தகுதியை உறுதிப்படுத்துகிறது. எல்லா ஜெபங்களின் சோதனையும் இந்த கேள்விகளுக்கான பதிலில் உள்ளது. இப்படி கேட்பதால் நாம் நம் அண்டை வீட்டாரை சிறப்பாக நேசிக்கிறோமா? நம்முடைய ஜெபத்திற்கு இசைவாக வாழ்வதன் மூலம் நமது கோரிக்கைகளின் உண்மைத்தன்மைக்கு எந்த ஆதாரமும் இல்லையென்றாலும், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்காக ஜெபித்த திருப்தியில் பழைய சுயநலத்தை நாம் பின்பற்றுகிறோமா? சுயநலம் கருணைக்கு இடம் கொடுத்திருந்தால், நாம் நம் அண்டை வீட்டாரை தன்னலமற்றவர்களாக கருதுவோம், நம்மை சபிப்பவர்களை ஆசீர்வதிப்போம். ஆனால் இந்த பெரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்பதன் மூலம் நாம் ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டோம். நம் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் பலனை அனுபவிப்பதற்கு முன் ஒரு சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மணி நேரமும் மனிதனின் நல்ல கோரிக்கைகள் அதில் இருப்பதன் சிக்கலை தீர்க்க வேண்டும். நன்மைக்கான அர்ப்பணம் கடவுள் மீது மனிதன் சார்ந்திருப்பதை குறைக்காது, மாறாக அதை உயர்த்துகிறது. பிரதிஷ்டை செய்வது கடவுளுக்கான மனிதனின் கடமைகளை குறைக்காது, ஆனால் அவற்றை சந்திப்பதன் மிக முக்கியமான தேவையை காட்டுகிறது. கிறிஸ்தவ விஞ்ஞானம் கடவுளின் பரிபூரணத்திலிருந்து எதையும் எடுக்கவில்லை, ஆனால் அது முழு மகிமையையும் அவருக்கு கூறுகிறது. வயதான மனிதனை அவனது செயல்களால் துரப்பதன் மூலம் மனிதர்கள் அழியாத தன்மையை தருகிறார்கள். கிறிஸ்டியன் அறிவியலின் விளைவுகள் உணரப்பட்ட அளவுக்கு காணப்படவில்லை. இது உண்மை தன்னை உச்சரிக்கும் இன்னும் சிறிய குரல். இந்த சொல்லிலிருந்து நாம் விலகிச் செல்கிறோம், அல்லது அதை கேட்டு மேலும் மேலே செல்கிறோம். சிறு குழந்தையாக மாறுவதற்கும் பழையதை புதியவற்றிற்காக விட்டுவிடுவதற்கும் விருப்பம் மேம்பட்ட யோசனையை ஏற்றுக்கொள்ளும் சிந்தனையை அளிக்கிறது. தவறான அடையாளங்களை விட்டுச் செல்வதில் மகிழ்ச்சியும் அவை மறைந்து போவதைக் கண்டு மகிழ்ச்சியும் இந்த மனப்பான்மை இறுதி நல்லிணக்கத்தை துரிதப்படுத்த உதவுகிறது. உணர்வு மற்றும் சுயத்தை தூய்மைப்படுத்துவது முன்னேற்றத்திற்கான சான்று. இருதயத்தில் தூய்மையானவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை காண்பார்கள். நீங்கள் பூமியின் உப்பு என்று இயேசு தனது சீடர்களிடம் பேசிய இந்த காலகட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அந்த இடத்தை ஆக்கிரமித்துள்ளார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். மலையின் மேல் இருக்கும் நகரம் மறைக்கப்படாது. இந்த உப்பு அதன் உப்பை இழக்காமல் இருக்கவும், இந்த ஒளி மறைக்கப்படாமல் இருக்கவும், நண்பகல் மகிமையில் ஒளிரவும் நாம் பார்த்து வேலை செய்து பிரார்த்தனை செய்வோம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம்.
ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.